ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பரட்டு. நம்ம எப்போவுமே சிக்கனில் எல்லா மசாலாவும் சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இந்த ரெசிபியில் எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, கடுகு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 6, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், வெங்காயம் 1, கசூரி மேத்தி 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சிக்கன் பரட்டு செய்யறதுக்கு வரமிளகாய் ஊற வச்சு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கங்க. சிக்கனோட காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சு 10 நிமிஷம் ஊற விடுங்க. நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தேன். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்ச மிளகாய் விழுதை சேர்க்குறேன். எப்போவுமே மிளகாய் அரைக்கிறதா இருந்தால் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா அந்த நெடி அடிக்காமல் இருக்கும். இதை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையும் கசூரி மேத்தியும் சேருங்க. உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை நல்லா முருகலாகிற வரையும் வதக்குங்க. இது வதங்கின உடனே ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்க்குறேன். சிக்கன் நல்லா வதக்கிக்கங்க. இந்த வரமிளகாய் பேஸ்ட்டோட சிக்கனும் வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு அடுப்பில் அந்த சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் சேருங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக வதக்குங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. வெந்துக்கிட்டு இருக்க சிக்கனில் இந்த மசாலாவை சேர்க்குறேன். இதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விட போகிறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கங்க. அடுப்பை சிம்லையும் ஃபுல்லையும் வச்சு நல்லா இந்த சிக்கன் ட்ரை ஆகிற அளவு நல்லா வதக்குங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி நான் இறக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பரட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் லஞ்சுக்கு ரசம் சாத்தோடையோ தயிர் சாத்தோடையோ இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஃபேவரட் ஆகிடும். தோசையோடு இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.